ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ட்ராமா லஸ்பட். உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிசில் கன்கால ட்ராமாவோட 39வது பார்ட் தான் பார்க்க போறோம். தாத்தா சிவஸ்கி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நான் ஒரு விஷயத்தை பத்தி கேட்டல, அது என்னாச்சுன்னு கேட்பாரு. நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம அந்த சிட்டிலயும் இருக்க போறதுல, அந்த இன்சிடென்ட் நடந்தா ஹாஸ்பிட்டல்லயும் இருக்க போறதுலன்னு சொல்லுவாங்க. ஆனா இது மாதிரி எப்படி நடந்துச்சு? மெடிசின் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு பதிலா தலகாணி வச்சு அவங்களை எதுக்காக கொல்லணும்னு கேட்பாரு. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் நான் சாகணும்னு அந்த லேடி சொல்லியிருந்திருக்காங்க. அதனால ஹாஸ்பிட்டல்ல உள்ளவங்க இப்படி பண்ணிட்டாங்க. என்ன இருந்தாலும் இது ரொம்ப பெரிய மிஸ்டேக் தான். இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க. கது தட்டு சத்தம் கேட்கும். ஹேண்டி தான் வந்திருப்பா. உள்ள வந்து சொல்லுவாரு. அப்பா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீங்க இது மாதிரி ஓடிட்டு இருக்க போறீங்க? அண்ணன் கிட்ட இதை பத்தி சொல்லலாம்லன்னு கேப்பா. பாருடா, உன்னோட அண்ணன் கிட்ட நான் நிறைய முறை சொல்ல ட்ரை பண்ணிட்டேன். ஆனா இதுக்கப்புறம் நான் சொல்ல போறதில்ல. அவனை கன்வின்ஸ் சொல்ல முடியாது, ஒன்னாலையும் அவனை கன்வின்ஸ் சொல்ல முடியாது. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்றாரு. நீங்க ஒரே மிஸ்டேக்கே திரும்பவும் பண்ணிட்டு இருக்கதால தானே இப்படி எல்லாம் பண்றீங்க. நீங்க எப்பவுமே எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா தான் இருப்பீங்க. இப்ப இதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேப்பா. சியா பாஷா, இல்லன்னா உன்னோட அண்ணனை அடிச்சதை பத்தி பேசினா நீ என்ன பண்ணுவேன்னு கேப்பாரு. ஆண்டிக்கு பயங்கரமா கோவம் வரும். முறைச்சு ஒரு வாரம் வைப்பா. சரி வீட்டு கோவப்படாத, நான் சாக போறேன். அதனால செக் பண்ற உரிமை எனக்கு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றாரு. அப்பா புரிஞ்சுக்கோங்க, கடைசியா அண்ணனுக்கு குட் பை சொல்லிட்டு இங்க இருந்து போங்கன்னு சொல்லுவா. பாருடா, நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த என்ன சொல்ல வைக்காத. இன்னைக்கு ஈவினிங் ஏதாவது காரணம் சொல்லி உன்னோட அண்ணனை வெளில கூட்டிட்டு போ. இது என்னோட கடைசி ஆசை, எனக்காக இதை பண்ணுன்னு சொல்றாரு. ஒரு சிறு மெரியுமா கூட்டிட்டு வருவாங்க. நீ தலைக்கணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நான் பாவம் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும், அதனால இப்படி சொல்றீங்களான்னு கேட்பாங்க. நீ சொல்றது சரிதான், எனக்கு எதுவும் தெரியாம இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. உன்னோட பாவத்தை தெரிஞ்சுக்கிட்டதால எனக்கு ரொம்ப பெரிய சுமையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு சினிப் தொடுவா. மெரியும்க்கு பயங்கரமா ஒலிக்க ஆரம்பிச்சிடும். சினிப் மெரியும் இங்க கூட்டிட்டு வந்துட்டு திரும்பவும் வீட்டுல கூட்டிட்டு போய் விடுவேன்னு நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. ஒரு சிறுசுறதை கேட்கும் போது மெரியும்க்கு ஹாப்பியா இருக்கும். சினிப்புக்கு கஷ்டமா இருக்கும். அடுத்து என்ன நடக்க போதும்னு நினைச்சு பயந்துட்டே இருப்பா. அடுத்து நதிர் உள்ள வந்து பின்னாடி உள்ள உட்காருவாங்க. சினிப்புக்கு பயங்கரமா கோவம் வரும். நம்ம எல்லாரும் எந்த ஒரு பாவமும் பண்ணலாம், நமக்கு தண்டனை இருக்காதுன்னு சொல்றது சரியா? ஒருவேளை நம்ம பாவம் பண்ணிட்டோம்னா நம்ம பாதை மாதிரி போயிட்டோம்னு அர்த்தம். ஒருவேளை யாராவது தப்பான பாதையில போயிட்டாங்கன்னா நம்ம உங்களுக்கு தண்டனை கொடுப்போம். இப்படி தண்டனை கொடுக்கறது யாரையும் காயப்படுத்துறதாக இல்ல, அவங்களுக்கு சரியான படத்தை சொல்லி கொடுத்து அவங்க பண்ண தப்ப சரி பண்றோம். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, யாராவது ஒருத்தவங்களுக்கு தன்னை பாதுகாத்துக்க தெரியலன்னா அவங்களுக்கு நம்ம வார்னிங் கொடுப்போம். நம்மளோட பனிஷ்மெண்ட் எல்லாருக்கும் சமமானது. பாவம் பண்றதும் பாவம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றதும் ஒண்ணுதான். இதனாலதான் திருடுறவங்களோட கையை விட்டுறது சரின்னு சொல்றோம். இப்போ ஒரு தப்பு பண்றீங்கன்னா அதனால ரெண்டு உலகத்திலயும் நீங்க கஷ்டப்படுவீங்கன்றத நீங்க மறக்கவே கூடாது. நீங்க எந்த ஒரு பாவமும் பண்ணாம இருந்தீங்கன்னா சொர்க்கத்துல உங்களுக்கு உயர்ந்த இடம் கிடைக்கும். ஒருவேளை நீங்க பாவம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்காது. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்குமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லார்கிட்டயும் நீங்க பேசணும். நீங்க உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்போது உங்களோட கௌரவத்தையும் உங்களோட இடம் எதுன்றதையும் உங்களோட பனிஷ்மெண்ட்டையும் மறக்க கூடாது. நீங்க எதுவும் பேசாம உங்களோட கண்ணை மூடிட்டு இருந்தா கூட இதை நீங்க மறக்க கூடாது. ஒருவேளை இது எல்லாத்தையும் நீங்க மறந்து போயிருக்கத்தான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இன்னைக்கு நாள் மோசமா இருந்தாலும் கூட இதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது எல்லாத்தையும் நீங்க கேட்டா மட்டும்தான் உங்களால இதை புரிஞ்சுக்க முடியும். நீங்க எந்த ஒரு தப்பும் பண்ணாதீங்க, அல்ல உங்களை மன்னிப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு கிளம்பிடுவாரு. சாடி போனதுக்கு அப்புறம் லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. லாயி லாயி இல்லன்ற வார்த்தையை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. சரியா ப்ரொனன்ஸ் சொன்னான்னு தெரியல, ஆனா இந்த வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரையும் விட அல்லாதான் சிறந்தவர்ன்றதுதான் இந்த வார்த்தைக்கான அர்த்தம். ரொம்ப நேரம் இதே மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மெரியும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல சினிப்பு இவங்களை தண்ணி தெளிச்சுட்டு எழுப்பிடுவா. எதிர்ச்சியா இவங்களோட கயத்துல இருக்கிற காயத்தை பத்துருவா. அம்மா, இதுக்கு என்ன அர்த்தம் கேப்பா. சினிப்பு, ஏன்னா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அம்மா, அவர் உங்களை தொடக்கூட இல்லைன்னு சொன்னீங்க, ஆனா இதுக்கு என்ன அர்த்தம் கேப்பா. சினிப்பு, நீ போது நிறுத்த, எனக்கு அசிங்கமா இருக்கு, நீ இதெல்லாம் பாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அம்மா, போது நிறுத்துங்க, எதுக்காக நீங்க அசிங்கப்படுறீங்க, அழாதீங்கன்னு சொல்லுவா. ஒரு சிராசனா கிட்ட பேசுவாங்க. நேரம் மெரியும் எழுந்திருப்பாங்க. நான் போயிட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்க. மெரியும் இதெல்லாம் நார்மலான பிற்குள் கேப்பா. அம்மா, நீங்க இங்க இருந்து போயிடுங்க. ஒருவேளை நீங்க இங்க இருந்து போகலன்னா நான் இங்க இருந்து போயிடுவேன். என்னால நீங்க கஷ்டப்படுறதுல எனக்கு துளி அளவு கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லுவேன். மெரியம், சினிப் சொல்றது சரிதான், நீ என்ன பண்ண போறேன்னு பிற்குள் கேட்பாங்க. ஒரு சிறு இப்பதான் இந்த பக்கம் வருவாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கதை கேட்க ஆரம்பிப்பாங்க. நான் அவன்கிட்ட பக்கத்தாக போக போறேன், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு சொல்லுவாங்க. ஒரு சிறுக்கு இதனால கோவம் வரும். மெரியம், நான் நினைச்சது சரியா போயிட்டுன்னு சொல்லிக்கிட்டே இங்க இருந்து போயிடுவாங்க. நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நான் இங்க இருந்து போயிட்டேன்னு ஒரு சிறு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல 3 பேர் வெளில வருவாங்க. சினிப்போட வாய்ஸ் ஓவர் தான் போயிட்டு இருக்கும். அம்மா, டாக்டரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் நடக்கத்தான வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா அவர் போலீஸை கூட்டிட்டு வருவாருன்னு சொல்லிட்டு இருப்பா. அடுத்து மெரியமோட வாய்ஸ் ஓவர் வரும். இது வரைக்கும் நான் எதை கண்டும் பயந்தது இல்லைன்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு ஃப்ரேம் இருக்கும். அந்த ஃப்ரேமை பார்த்துட்டு பேசுவாங்க. அல்லா கண்ல இருந்து எதுவும் தப்பாது, அல்லாவுக்கு எல்லாமே தெரியும். இப்ப நான் இந்த கதவை தாண்டிட்டேன்னா என்னால திரும்ப வர முடியாது தானே கேட்பாங்க. ஆமா, நீங்க சொல்றது சரிதானே பிற்குள் தலையாட்டுவாங்க. சினிப்பை விட்டு பிரியத்துக்கு மனசே வராது. அவளை ஹக் பண்ணிட்டு பேசுவாங்க. சில நான் சொல்றதை கேளு, நானும் பிற்குளும் போறோம், நீங்க இருன்னு சொல்லுவாங்க. சினிப்பிற்குள்ள பப்பான்னு எதை நினைச்சு கவலைப்படாதுன்னு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. நிறைய வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கும். நல்லா மூச்சு இழுத்து விடுவாங்க.
அப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். ஆரம்பத்துல இருந்து ஃபேஸ் அவன்கிட்ட ஓவரா பேசிட்டு இருக்கால. அதுக்கான காரணம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவளுக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. யாருன்னு கேட்பான். சின்னடின்னு சொல்லுவாங்க. அம்மா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சின்னடிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபேஸாவுக்கு அவனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. கண்டிப்பா அவனை மறந்துடுவான்னு சொல்லுவான். நீ நினைக்கிற அளவுக்கு அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் உன்னோட கல்யாண வாழ்க்கை எந்த அளவுக்கு நினைக்கணும் எனக்கு சுத்தமாவே தெரியல. இதனால நம்மளோட பிளானுக்கு ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு புது ட்விஸ்ட் தேவைப்படுதுன்னு சொல்லுவான். நீ என்ன பண்ண போற? உன்னோட கல்யாணத்தை நிறுத்த போறியான்னு கேட்பாங்க. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இதுக்கப்புறமா அப்பா கல்லறையிலேயே கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா நம்மளோட பிளானை சீக்கிரமா பண்ணோம். சின்னோட கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை வருமா வராதான்னு எனக்கு சுத்தமா தெரியாது. ஆனா எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் ஃபேஸ் ஆகும் எனக்கும் கல்யாணம் ஆகணும்னு சொல்லுவான். லெவன்ட் ஒரு மாதிரி யோசனையோட இருப்பாரு. சின்னோடைய வெளில பார்த்துட்டு இருப்பாரு. ஹேண்டி தங்கிட்டு உள்ள வந்து அண்ணான்னு கூப்பிடுவான். ஹேண்டி வந்து உட்காருன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு யோசனையோட தான் இருப்பாரு. அவன் எப்பவுமே கத்து மாதிரி தான் இருப்போம். ஆனா கொஞ்ச நாளா நம்ம புயலா மாறிட்டோம். ஆமா எனக்கு முன்னாடி எதுக்காக நீ சீரியஸா உட்காந்துருக்க? நான் கன்சல்டேஷனுக்கு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுவா. இந்த பக்கம் உட்காந்தானா யாரையும் என்ன ஜட்ஜ் பண்ணாம நான் சொல்றதை கேட்பாங்கல்ல, அதனாலதான் இங்க உட்காந்துருக்கேன்னு சொல்லுவாரு. இப்பெல்லாம் நீ இது மாதிரி பேசுறது கிட்டே எனக்கு பழகிடுச்சு. வா நம்ம வெளில பக்கம் வெளில போயிட்டு ட்ரிங்க் பண்ணலாம். இந்த ஒரு சேனல் வழியா மட்டும்தான் வெளில என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க முடியும்னு நினைக்காத. இன்னும் நிறைய சேனல் இருக்கு, அங்க போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லுவா. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனா நீ இப்படி எல்லாம் பேசுறது கேட்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. உனக்கு உன்னை பத்தி எந்த அளவுக்கு நல்லா தெரியுமோ அதை விட அதிகமா என்னோட குட்டி தங்கச்சியை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லுவாரு. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நான் இப்ப ரொம்ப டயர்டா இருக்கேன். வா நம்ம 2 பேரும் போகலாம். நான் டிஃப்ரெண்டான ஒரு காரணத்துக்காக தான் உன்னை கூப்பிடுறேன். நான் உன் கூட சேர்ந்து அமைதியா சாப்பிடணும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருந்தா கடலை பத்தா மாதிரி இல்லைன்னா ஆற பத்தா மாதிரி இடத்துக்கு போனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவா. எனக்கு தெரிஞ்ச ஒரு கடல் இருக்கு, ஆனா அது ரொம்ப தூரத்துல இருக்கு. நான் இப்ப ரொம்ப டயர்டா இருக்கேன். ஏற்கனவே நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்ப அங்க போறதெல்லாம் சரிபட்டு வராதுன்னு சொல்லுவாரு. இதே மாதிரியே நாவல்லையோ படத்துலயோ நடந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் பிளே ஆக ஆரம்பிக்கும். இல்லைன்னா நெருப்பெரியும்னு சொல்லுவா. ஹேண்டி நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுன்னு கேட்பாரு. இப்ப நீ கூட சாப்பிட்றதுக்கு வருவியா வரமாட்டியான்னு கேட்பா. வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஹேண்டிக்கு இதனால கோவம் தான் வரும். கண்டுக்காம இங்கிருந்து போகலான்னு பாப்பா. ஹேண்டி போகாத உட்காரு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு எனக்கு புரியுது, என்கிட்ட சொல்லுன்னு கேட்பாரு. இந்த பையனை அவங்க கூட எத்தனை சிட்டிக்கு டிராவல் பண்ணிருக்குன்னு கேட்பா. 8 இல்லைன்னா 10ன்னு சொல்லாரு. அண்ணா ஒருவேளை நான் உன்னோட கிளைண்டா இருந்திருந்தேன்னா இந்நேரம் என்னோட அப்பாவை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பேன். அப்பா என்னை பத்தி சீரியஸா நினைச்ச மூமெண்ட்டை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பேன். அப்பாவை அவர் இருக்கிறதாக அனுப்புறதுக்கு எனக்கு தேவைப்பட்டது ஒரே ஒரு பேனா மட்டும்தான். ரொம்ப வருஷமா அப்பா என்னோட கையை பார்க்கல, என்னோட நியூஸை படிக்கல, என்னை ஏமாத்துக்காருன்னு சொன்ன என்னோட அப்பா என் கூட ரொம்ப க்ளோஸா இருந்தது. அவர் இறக்கிறதாக நான் பேப்பர்ல சைன் பண்ணப்பதான்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்திருப்பேன்னு சொல்லவா. ஹேண்டி நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ பேப்பர்ல சைன் பண்ணிட்டு எனக்கு பாரு. ஆமான்னு தலையாட்டுவா. இவருக்கு பயங்கரமா கோவம் வரும். கடகடன்னு போவாரு. டோர் கிட்ட போயிட்டு திரும்பி பார்த்து பேசுவாரு. ஹேண்டி நீ நெருப்பை பத்தி பேசிட்டு இருந்தில, இப்ப நீ நெருப்பே இல்லாம நெருப்பு பத்த வச்சுட்ட வெள்ளன்னு பாராட்டிட்டு போவாரு. அண்ணா நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லுவா. கண்டுக்காம கிளம்பிடுவாரு. மிராக்கி இதெல்லாம் பார்க்கும்போது ஷாக்கிங்கா இருக்கும். அத்தை என்னாச்சுன்னு கேட்பா. தாத்தா இன்னைக்கு நைட் போக போறாருன்னு சொல்லுவாங்க. சாக போறாரான்னு கேட்டுட்டு ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிருவா. வெறியும் இது பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லவா. முடிச்சிட்டுன்னு சொல்ல வருவாங்க. இவங்களை பேசவே விட மாட்டா. வெறியும் இதுக்கப்புறம் நீ இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. எடுத்துக்கட்டுக்கு சொல்லனா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்னோட வீட்டுக்கு வந்து நிம்மதியா பயப்படாம தூங்கலாம். கதவை தாண்டி வந்து இதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ புரியல, அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பாருன்னு சொல்லுவா. அப்படி யோசிக்கிற மாதிரி இருந்தா என்னோட பொண்ணை என் கூட கூட்டிட்டு வரதை பத்தி தான் நான் யோசிப்பேன்னு சொல்லுவாங்க. அம்மா அவளையும் கூட்டிட்டு வரலாம். நான் அப்பவும் என்னோட வீட்டை விட்டு போக கூடாது, என் கூட தான் தங்கணும்னு சொல்லவா. நம்ம 3 பேரும் ஒரே வீட்டுல தங்கலான்னு சொல்லுவாங்க. 2 பேருக்கும் ஹாப்பியா இருக்கும். ஆனா இந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட இருக்காது. நைம் முன்னாடி வருவாரு. நைம் நீங்களான்னு கேட்பாங்க. அம்மா நைம் தானே சொல்லிட்டு முன்னாடி வந்துட்டு இருப்பாரு. அண்ணா முன்னாடி வராத, எங்களை விட்டுருன்னு சொல்லவா. இப்ப நீ 11 பாக்கிறதுக்காக தானே இங்க வந்திருக்கேன்னு கேட்பாரு. ஒரு பொண்ணை அடிச்சிருக்க, அதனால தானே நீங்க வந்திருக்க, உனக்கு எதுவும் ஆகாதுன்னு நீ நினைக்கிறியான்னு கேட்பா. நைம்க்கு கோவம் ஆரம்பிச்சிடும். பிறகுலோட கண்ணத்திலே அரைஞ்சு கீழே தள்ளி விட்டுருவாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கும். நைம் நீங்க எப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நான் அவளை எதுவும் பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டு மெரியம் இழுத்துட்டு போய் கார்க்குள்ள தள்ளி விட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்றதாக போவாரு. ஆனா நீ மெரியம் விட்டு அவங்களை எதுவும் பண்ணாதுன்னு சொல்லுவா. கண்டுக்காம கார் எடுத்துட்டு போயிடுவாரு. இவர்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அழுதுகிட்டே ரோட்ல நின்றுட்டு இருப்பா. அப்பா நான் டயர்ட் ஆகிட்டேன். உண்மையாவே நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஒரே வீட்டுல இருந்து எல்லாம் தெரிஞ்சு நீங்க இப்படி கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு டயர்ட் ஆகல எனக்கு பாரு. என்னாச்சுப்பா நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. பாருங்க இப்ப கூட நடிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட தெம்பு இருக்கு. அப்பா எதுக்காக நீங்க சாகணும்னு நினைக்கிறீங்க? இத்தனை வருஷமா நீங்க உயிரோட வாழறதுக்கு நான் உங்களுக்கு தேவைப்பட்டேன். இப்ப நான் உங்களுக்கு தேவைப்படலையான்னு கேட்பாரு. ஹேண்டி உங்ககிட்ட சொன்னாலான்னு கேட்பாங்க. ஒருவேளை நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும்னு சொல்றாரு. ஒருவேளை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா நான் சொல்றத நீ கேட்டிருப்பியான்னு கேட்பாங்க. நீங்க சொல்றத நான் கேட்டிருப்பேன், ஆனா நீங்க சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன்னு சொல்றாரு. இப்ப நீ திரும்பவும் என்கிட்ட இதை பத்தி பேச போறியான்னு கேட்பாங்க. இல்லப்பா நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஹேண்டி சொல்றதை கேட்டதுமே உங்களை பக்கத்தாக வரும்போது நான் நிறைய விஷயத்த பத்தி யோசிச்சேன். தினமும் உங்களுக்கு மருந்து கொடுத்துட்டு பெட்லயே படுக்க வச்சு வீட்டுக்குள்ளேயே உங்களை
அடைச்சி வைக்கிறதால உங்களுக்கு இப்படிலாம் தோணிருக்கத்தான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வயசாயிடுச்சு, அதனால விட்டு கொடுத்துட்டு என்னை விட்டு போகலான்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொல்றாரு. லெவன்ட் எல்லாமே உங்க கூட கனெக்ட் ஆகி இருக்குன்னு நினைக்காத. உண்மையை சொல்லணும்னா நான் உனக்கு சுமையா தான் இருக்கேன். நான் இந்த நிலைமையில இருக்கிறதால மட்டும்தான் நீ என் மேல அன்பு வச்சிருக்கேன்னு சொல்றாரு. இப்போ ஒருத்தவங்க மேல உங்களுக்கு பாசம் இல்லைன்னா அவங்க பண்றதெல்லாம் உங்களால பொறுத்துக்க முடியுமா? உண்மையை சொல்லணும்னா எப்பவுமே எனக்கு உங்களை பிடிக்கும். இப்போ நீங்க இந்த நிலைமையில இருக்கிறதால தான் நான் உங்க மேல பாசம் கட்டுறேன்னு நீங்க நினைக்காதீங்க. நான் உங்க மேல வச்சிருக்கிற பாசம் எப்பவுமே மாறப்போறது இல்லை. நீங்க நடந்தாலும் சரி, நீங்க நடக்கலனாலும் சரி, நான் உங்களை தூக்கிட்டு போவேன், உங்களை குளிக்க வைப்பேன், உங்களுக்காக எல்லாத்தையும் நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். எப்பவுமே நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன்னு சொல்லுவாரு. அப்ப நீ என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை சில நேரம் உடஞ்சு போன பொருளை ஒட்ட வைக்கிறதுக்காக நமக்கு வாய்ப்பு கொடுக்கும். என்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அந்த வாய்ப்பை என்கிட்ட இருந்து நீங்க பறிச்சிட்டீங்கப்பா. சரிப்பா, உங்களுக்கு இதுதான் வேணும்னா நீங்க பண்ணுங்க. இதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்துல குறுக்க வர போறது இல்லைன்னு சொல்லுவாரு. அடுத்து கதவு தட்டுற சத்தம் யாருன்னு வெளில வந்து பாப்பாரு. பிறகுள் தான் வந்திருப்பா. டாக்டர் லெவன்ட் வெறியம்னு சொல்லுவா. என்னாச்சுன்னு கேட்பாரு. வெறியம் டிவசங்களான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நாங்க 2 பேரும் உங்களை பக்கத்தாக வந்தோம். ஆனா அண்ணன் கண்டுபிடிச்சிட்டான். அவன் மெரியமை கூட்டிட்டு போயிட்டான். அவன் சரியாந்திர சைக்கோ. கண்டிப்பா மெரியம் அடிப்பான். நீங்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லுவா. ஓகே, நீ போயிட்டு கார்க்கும் பக்கத்துல வெயிட் பண்ண, நான் வரேன்னு சொல்றாரு. லெவன்ட், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க போகாதீங்க. நீங்க போனா மட்டும் உங்களால என்ன பண்ண முடியும்? அவர் என்ன பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. ஒருவேளை அவர் உங்களை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. அவர் என்ன ஏதாவது பண்ணிட்டு வரன்றதாக நீ என்ன வெயிட் பண்ண சொல்றியான்னு கேட்பாரு. நீங்க ஏற்கனவே பண்ணதெல்லாம் பார்த்தாதா, இதுக்கு மேல நீங்க எதுவும் பண்ணாதீங்க, போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பெஸ்டி கார் சாவியை கொடுன்னு கேட்பாரு. இவங்க கொடுக்கவே மாட்டாங்க. போது நிறுத்துங்க, நான் தான் உங்களோட ஒய்ஃப். இப்ப பாரு மெரியம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்றதை ஏன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? நீங்க போகாதீங்க, நீங்க எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. முதல்ல சாவியை என்கிட்ட கூட, மறுபடியும் நீ உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சாவியை வாங்கிட்டு ஒரு பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பாரு. லெவன்ட்ரீங்க அவங்கள லவ் பண்றீங்கன்னு சொல்லுவாங்க. இவருக்கு ஷாக்கிங்கா இருக்கும். உடனே இங்க இருந்து கிளம்பிடுவாரு. தான் சொல்றதை கேட்காம மெரியம் பக்கத்தாக இவர் போறதை பார்க்கும்போது பெஸ்டிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். மெரியம் தூக்கம் போட்டுக்கிறதாக நான் கயிறு கட்டிட்டு இருப்பாரு. மெரியம், நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நீ தான் என்னை கட்டாயப்படுத்தி இது எல்லாத்தையும் பண்ண வைக்கிற. நிமிந்து பக்கத்தா என்ன இருந்தாலும் இந்த ஒரு முறை மட்டும் தான் உன்னால நிமிந்து பார்க்க முடியும். இதுக்கப்புறம் உன்னால எப்பவுமே நிமிந்து பார்க்க முடியாது. நீ எப்படிப்பட்டவன்றதை மாத்த முடியாது. அதனால உன்னை நீயே கொண்டுக்கோ. இதுதான் நீ சாக போற இடம். இங்கேயே நீ செத்துருன்னு சொல்லுவாரு. மெரியம்க்கு பயங்கரமா கோவம். நீ ஒரு டெவில்னு திட்டுவாங்க. உன்னோட பொண்ணு உன்னை நினைச்சு அசிங்கப்பட போறா. தன்னோட அம்மா பாவம் பண்ணிட்டாங்க, அதனாலதான் அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு நினைச்சுக்குவா. எல்லாரும் உன்னை திட்டுவாங்க. அப்புறம் எல்லாரும் உன்னை மறந்துடுவாங்கன்னு சொல்லுவாரு. இந்த ஒரு தப்பும் பண்ணல, என்ன கொல்றதா இருந்தா கொண்டுக்கோங்க, ஆனா நானா எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. உன்னோட கயிறு இங்க இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கயிறை மாட்டி விட வைப்பாரு. மெரியம்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவங்க பாட்டுக்கு அழுதுகிட்டே இருப்பாங்க. மிரா சோகமா உட்காந்துருப்பா. பெஸ்டி கிட்ட பேசத்தாக வருவாங்க. நம்ம 2 பேரும் பேசுறோமான்னு கேட்பாங்க. சரி பேசலாம். இவ்வளவு நேரம் நீங்க அழுதுகிட்டு இருந்தீங்களான்னு கேட்பா. கொஞ்சமா அழுதுன்னு சொல்லுவாங்க. என்னாச்சு, அப்பா கூட நீங்க சண்டை போட்டீங்களான்னு கேட்பா. இது சண்டைன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் எனக்கு உதவி பண்ணிருக்காரு. இப்ப நான் இந்த வீட்டை விட்டு போறதுதான் சரியா இருக்குன்னு சொல்லுவாங்க. திரும்பவும் நீங்க டிவோர்ஸை பத்தி பேசிட்டு இருக்கீங்களான்னு கேட்பா. இல்ல, நான் டிவோர்ஸ் பண்றதை பத்தி யோசிக்கலாம். ஆனா இப்ப என்கிட்ட கொஞ்சம் கூட பலம் இல்ல. உன்னோட அப்பா என்ன மன்னிக்க மாட்டேங்கிறாரு, என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு, நான் சொல்றதை கேட்க கூட மாட்டேங்கிறாரு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர் என்ன பழிவாங்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்பா. மீரா, நீ எதுவும் சொல்ல வேணா, நம்ம 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போயிடலாம். அம்மா பொண்ணு 2 பேரும் வீட்டை விட்டு போயிடலான்னு சொல்லுவாங்க. அம்மா, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இன்னைக்கு நைட் தாத்தா இங்க இருந்து போக போறாருன்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்பா விட்டு போகிறதுக்காக உங்களுக்கு வேற ஒரு டைம் கிடைக்கலையா? ஏன் நீங்க இப்ப போய் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பா. வேற அந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணது உன்னோட அப்பா கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அத்தைதான் சைன் பண்ணாங்களான்னு கேட்பா. கண்டிப்பா சுயவே அவரோட மனசை மாத்திக்க மாட்டாரு. உன்னோட அப்பா நான் சொல்றதை கேட்கவே மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நான் உங்க கூட வர மாட்டேன். இது மாதிரி நேரத்துல அப்பாவை தனியா விட்டுட்டு வரதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவா. சரிடா, உன்னோட இருப்புன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே மிராவை பார்த்துட்டு இருப்பாங்க. டைம் கயிறு இருக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. நீ டெவில்னு சொல்லுவாங்க. கதவு தட்டுற சத்தம் லெவன்ட்டா வந்திருப்பாரு. கதவை திறங்கன்னு கத்துவாரு. வெறும் லெவன்ட் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லுவாங்க. உடனே நைம் எங்களை பேச விடாம பண்ண ட்ரை பண்ணுவாரு. மெரியம் இவரோட கையை எடுத்து விட்டுட்டு என்ன காப்பாத்துங்கன்னு கத்துவாங்க. லெவன் கதவை வச்சு திறந்துட்டு வந்து நைம் அடிக்க ஆரம்பிச்சிடாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நான் உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிச்சிட்டு இருப்பாரு. லெவன்ட் போது நிறுத்துங்க, நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு லெவன்ட்ட ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு இவங்க ஒரு பக்கம் விழுந்துருவாங்க. இங்கிருந்து போக போறத நினைக்கும் போது சிவஸ்கிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நாம இப்ப கிளம்பலான்னு சொல்லுவாங்க. மிரா உள்ள வருவா. உடனே இவங்க வெளில போயிடுவாங்க. தாத்தா, நீங்க கிளம்புறதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே முடிஞ்சிடுச்சான்னு கேட்பா. அம்மா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, நான் உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேன், டிராக்குல ஓபன் பண்ணி பாருன்னு சொல்லுவாரு. தாத்தா, இது எப்படி இங்க வந்துச்சு? சின்ன பிள்ளைல இந்த ஹாப்பினோட ஃபேவரட், ஆனா நான் இதை தொலைச்சிட்டேன்னு சொல்லுவா. இந்த கிளிப் காணாம போயிடுச்சுன்னு அழுது வீடு முழுக்க வெள்ள வர வச்சுட்டுன்னு சொல்லுவாரு. அம்மா, அப்ப நான் ரொம்ப அழுததால தவளையாவே மாறிட்டேன். இதை நீங்க எங்கிருந்து கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்பா. ரொம்ப அழுதில, அதனால அதே மாதிரி கிளிப்பை நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவாரு. ஆனா இந்த கிளிப்பை நீங்க அப்பவே என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல, ஏன் நீங்க கொடுக்கலன்னு கேட்பா. அவன்கிட்ட கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். அப்புறம் என்னோட மனசை மாத்திக்கிட்ட, ஒருவேளை உங்ககிட்ட கொடுத்தா செல்லம் கொடுத்து கெடுக்கிற மாதிரி இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. அழுத உடனே தான் விருப்பப்பட்ட எல்லாமே தனக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிற குழந்தையா நீ ஆகிட்ட கூடாதுன்னு நான் நினைச்சேன். உண்மையாவே இது முட்டாள்தனம் தான். அப்புறம் தான் நான் இதை ரியலைஸ் பண்ணேன். இந்த முட்டாள்தனமான ரூல்ஸை ஃபாலோ பண்ணதுக்கு பதிலாக என்னோட பேத்தியை நான் சந்தோஷப்படுத்திருக்கலாம்னு சொல்றாரு. மிராக்கு ரொம்ப ஹாப்பியா
ஹாப்பியா இருக்கும். ஹக் பண்ணிப்பா. தாத்தா இப்ப நீங்க என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அம்மா இங்க இருந்து போக போறாங்க. திரும்பவும் அம்மா அப்பாவை விட்டுட்டு போக போறாங்கன்னு சொல்லுவா. நீ இன்னைக்கு பாரு, நான் இங்கதான் இருப்பா. அவங்க கூட என்னையும் வர சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனா இது மாதிரி சுச்சுவேஷன்ல அப்பாவை தனியா விட்டுட்டு என்னால இப்படி போக முடியும் நினைக்கப்பா. உன்னோட அம்மா இங்க இருந்து போகும்போது அவங்க கூட நீ இருந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்றாரு. அப்பா நினைக்கப்பா. உன்னோட அப்பா என் மேல கோவமா இருக்கான். அதனால இன்னைக்கு வீட்டுக்கு வருவான்னு எனக்கு தோணல. எனக்கு கம்பெனி கொடுக்கறதுல அவனுக்கு விருப்பம் இல்லை. நாளைக்கு நீ அவங்க கிட்ட கால் பண்ணி சொல்லு. ஆனா இன்னைக்கு நைட் மட்டுமாவது உன்னோட அம்மா கூட இரு. அவங்களுக்கு நீ தேவைப்படுறேன்னு சொல்லுவாரு. லெவன் பத்திரி போய் பேசுவாரு. என்ன நீ என்ன மாதிரியான ஆளா மாத்திட்ட? இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. உன்னோட ஒய்ஃபுக்கும் எனக்கு நடுவுல எதுவும் இல்லை. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இவங்க என்னோட அப்பாவை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அடுத்து நான் சொல்ல போறதை கிட்ட நீ நாசமாகிடுவா. உனக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது முஷித் தானே. சினிப்போட கல்யாணத்தை பத்தி எனக்கு தெரியும். இதை பத்தி நான் சொல்லாம இருக்கிறது அவளுக்காக மட்டும் இல்ல. ஆனா மனுஷனால உன்னால இதை புரிஞ்சுக்க முடியுமா புரிஞ்சுக்க முடியாதான்னு கூட எனக்கு தெரியல. பிறகு இதை பத்தி நான் லாயர் கிட்ட சொன்னா இவர் ஜெயிலுக்கு போவாரா மாட்டாரான்னு கேட்பாரு. பிறகுக்கு நைமை பார்க்கும்போது பயங்கரமா கோவரும். ஆமான்னு தலையாட்டுவா. இப்போ உனக்கு புரியுதான்னு கேட்டா எனக்கு புரியுதுன்னு நைம் தலையாட்டுவாரு. வெல்டன் நைம், இப்ப நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். மெரியம் என்னை டிவோர்ஸ் பண்ணியே ஆகணும். அப்புறம் நான் இவங்களை சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். நீ மட்டும் இல்ல, உன்னோட நிழல் கூட இவங்களுக்கு பக்கத்துல வரக்கூடாது. ஒருவேளை இவங்களுக்கும் பக்கத்துல நீ வரணும்னு நினைச்சினா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். வாங்க மெரியம், நம்ம இங்க இருந்து போகலாம். உங்களை ஏதாவது சென்டர்ல நான் கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லுவாரு. டிவோர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஒருவேளை டிவோர்ஸ் பண்ணா எங்களால யாரோட முகத்தையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவான். என்ன பேசிட்டு இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இவங்களை கொல்ல பார்த்தா இப்ப நீ மத்தவங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்பாரு. புக் எடுத்துருவா. இதுக்கப்புறம் நான் இவளை அடிக்க மாட்டேன்னு நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன். ஆனா கண்டிப்பா எங்களால டிவோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவான். உன்னோட சத்தியத்தை நீயே வச்சுக்கோ. இவங்களை டிவோர்ஸ் பண்ணிடுன்னு சொல்லுவாரு. லெவன்ட், எங்களால டிவோர்ஸ் பண்ண முடியாது. எங்களுக்குன்னு நிறைய ரூல்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம்னு உங்க மேல கோவப்படுவாங்க. அதனால இந்த பிரச்சனையை விட்டு நீங்க தள்ளி இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. மேரியம், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லுவாரு. நான் பிறந்த கிராமம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நீங்க அமைதியா இருங்க. இப்போதைக்கு நைம் என்ன அடிக்க மாட்டேன்னு குரான் மேல சத்தியம் பண்ணா மட்டும் போதும். பிறகுல் நீ போயிட்டு குரானை எடுத்துருவான்னு சொல்லுவாங்க. நைம் சத்தியம் பண்றதை தவிர வேற எதுவும் சீரியஸா இல்லையான்னு கேட்பாரு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாங்க எல்லாரும் குரானுக்கு கட்டுப்படுவோம்னு சொல்லுவான். பிறகுல் குரான் புக்கை எடுத்துட்டு வந்ததுமே சத்தியம் பண்ணுவான். அடுத்து இங்க இருந்து கிளம்பலான்னு பார்ப்பாரு. இது ஒரு சின்ன கதை, சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. உடனே இங்க இருந்து போயிடுவாரு. சின்னடி இப்பதான் வீட்டுக்கு வரும். அம்மாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேட்பா. செனிப் சொல்லு, நம்புறவங்க கோழையா இருப்பாங்களா? இந்த கேள்வியை ப்ராஃபட் கிட்ட கேட்டாங்க. நம்புறவங்க கோழையா இருப்பாங்களான்னு கேட்பான். இருக்கலாம், மனுஷங்க வைப்புறத்தான வைப்பு இருக்குன்னு சொல்லுவா. அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டாங்க. நம்புறவங்க போய் சொல்லுவாங்களான்னு கேட்பான். அது முதல்ல எதுவும் கிடையாது. நான் என்னோட அம்மாவுக்கு உதவி பண்ணலான்னு நினைச்சேன், அதனால தானே சொல்லுவா. அவர் இல்லைன்னு சொன்னாரு. நம்புறவங்க போய் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னாரு. இது உன்னோட அம்மாவை பத்தியோ உன்னோட அப்பாவை பத்தியோ கிடையாது. உன்னை பத்தினது. நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட. உனக்கு டாக்டர் ஏற்கனவே தெரியும். அவரோட பொண்ணு நம்மளோட வீட்டுக்கு வந்திருக்கா. நீ அவரோட வீட்டுக்கு ஏற்கனவே போயிருந்திருக்கன்னு இதுல இருந்தே தெரியுது. உன்னோட அம்மாவை இங்க தங்க சொன்னப்ப அவர் என்கிட்ட உன்னை பத்தி கேட்கவே இல்லை. இந்த வீட்டுல இந்த பையனோட இந்த பொண்ணு தங்கியிருக்கான்னு அவர் கேட்கல. எல்லார பத்தி யோசிச்சவரு உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவருக்கு ஏற்கனவே தெரியும். நான் சொல்றது சரியா? இப்ப நான் உங்ககிட்ட திரும்பவும் கேட்கிறேன். உங்ககிட்ட உண்மை போய் ரெண்டும் இருக்கு. உன்னோட அம்மா இந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியும். இதுக்காக உன்னை அந்த வீட்டுக்கு உன்னோட அம்மா கூட்டிட்டு போனாங்கன்னு கேட்பான். அப்பதான் என்னால படிக்க முடியும். உன்னை விட்டுட்டு ஓடி போய் என்னால படிக்க முடியும்ன்றதான் என்னோட அம்மா அங்க கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லுவா. உடனே இங்க இருந்து போகலான்னு பார்ப்பான். சின்ன நீ எங்க போறேன்னு கேட்பா. இது மாதிரி போய்க்கு எப்பவுமே ரெண்டு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். என் வீட்டுல படுத்திருப்பாங்க. வெளில வான்னு கத்தி கூப்பிடுவாரு. எல்லாம் வந்து பார்ப்பாங்க. கோவமா நின்றுட்டு இருப்பாரு. போன பக்கத்துல நான் உன்னை உயிரோட விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் நான் சொல்றதை மட்டும் தான் நீ கேட்கணும். நான் சொல்றதை மட்டும் தான் நீ செய்யணும். முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது. உன்னோட ஷூவை கைட்டுன்னு சொல்றாரு. முறைச்சு ஒரு பார்வை வைப்பாங்க. இதுக்கப்புறம் சொன்னா வேலை கேட்காதுன்னு இவரே போயிட்டு ஷூவை கைட்டுட்டு வருவாரு. நான் சொல்றதை நீ கேட்கலன்னா நம்ம ரெண்டு பேரும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். என்னோட பர்மிஷன் இல்லாம யாரும் உன்னை பாக்குறதுக்கு வரக்கூடாது. உனது இதுக்கப்புறம் நீ உன்னோட பொண்ணை பாக்குறதுக்கு அவளோட வீட்டுக்கு போக கூடாது. ஒருவேளை நீ அவளை பார்க்கணும்னு நினைச்சினா உன்னை பாக்குறதுக்கு அவளே இங்க வருவா. கடைசியா ஒரு முறை சூரியனை பார்த்துட்டு நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்கோ. ஏன்னா இதுக்கப்புறம் இதே மாதிரி நடக்க போறது இல்லைன்னு சொல்லுவாரு. அடுத்து இவங்க கிட்ட இருந்த மொத்த ஷூவையும் நெருப்பு வச்சு எரிச்சிருவாரு. இனிமே உனக்கு ஷூ எல்லாம் தேவைப்படாது. ஏன்னா இதுக்கப்புறம் நீ வீட்டை விட்டு போக போறது இல்லைன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா? உன்னோட பொண்ணுக்கு நீ தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. முடிச்சிட்டுக்காக நான் என்னோட உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயாரா இருக்கேன். ஆனா நீங்க என்னோட உயிரை எடுக்காம இருக்கணும்னா நான் சொல்றதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் வருது தப்புன்னு நீங்க தானே சொன்னீங்க. இதுதான் அதுக்கான சொல்யூஷன். இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் உங்ககிட்ட இதை சொல்றதுக்காக தான் வந்தேன். உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்காக வரலன்னு சொல்லுவான். சாடிக்கு பயங்கரமா போறோம். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இதுக்கப்புறம் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதான்னு சொல்லுவாரு. நீ இப்போ எங்க கிட்ட இதை சொன்னதால நான் இதை ஏத்துக்கிறேன். ஆனா நீ பொறுப்பா நடந்துக்கணும். பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, நான் சந்தோஷமா இதை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நைம் பாட்டுக்கு வெளில போயிடுவாரு. நைம் தன்னை மதிக்காம ஓரா பேசுறதெல்லாம் பார்க்கும்போது சாடிக்கு பயங்கரமா கோவம் வரும். தாத்தா ஒரு மாதிரி யோசனையில இருப்பாரு. சிவஸ்கி வந்து பேசுவாங்க. உங்களை பக்கறதுக்காக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. யாருன்னு பாரு. சின்ன தான் இவரை பக்கறதுக்காக வந்திருப்பான். நான் உங்களோட பையனை பக்கறதுக்காக தான் வந்தேன். அப்படியே உங்களுக்கு ஹலோ சொல்லலான்ட்டு வந்தேன்னு சொல்லுவான். இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டோன்னு சிவஸ்கி வெளில போயிடுவாங்க. சில கம்பெனியன் சோகமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கடவுளை நம்புறவங்க கொஞ்சமா தான் நல்லது பண்ணியிருப்பாங்க.
போயிருப்பாங்க. சில பேர் தூக்கத்தையும் ரெஸ்ட் எடுக்கிறதையும் மறந்து போயிருப்பாங்க. சோகமும் பயமும் மட்டும்தான் நம்புறவங்கள அமைதியாக்கணும் பாஸ்ரீ சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். உன்னோட சோகத்தை பத்தி பேசுறதுதான் நீ 11 பக்கத்தாக வந்து எனக்கு பாரு. செனிப் தப்பிச்சு போறதுக்காக அவர் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா நினைப்பான். ஒருவேளை பாஸ்ரீ சொல்ற வார்த்தையை நீ ஃபாலோ பண்ணாம இருந்திருந்தேன்னா அவரை பத்தி நீ பேசியிருந்திருப்பியா? ரோசிலி மட்டும் இல்லைன்னா இப்ப நம்மளால ஜெசாரியை பத்தி பேசியிருக்க முடியுமா? எப்ளிஸ் மட்டும் பாவம் பண்ணலன்னா இப்ப நம்மளுக்கு மாத்திரை கிடைச்சிருக்குமா? செனிப் ரொம்ப ஸ்பெஷலான பொண்ணு. இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான பசங்களுக்கு நான் பாடம் எடுத்திருக்கேன். அவளை மாதிரி ஒருத்தங்கள வாழ்க்கையில ஒரு முறையோ 2 முறையோ மட்டும்தான் பார்க்க முடியும். இதெல்லாம் பாவம், ரொம்ப பெரிய பாவம். நான் உன்னோட வார்த்தையிலே சொல்றேன். இது ஒன்றும் மிஸ்டேக் கிடையாது. இது ரொம்ப பெரிய பாவம். செனிப்பால படிக்க முடியலன்றதால வீட்லயே அவளை புக் இல்லாம உட்காந்துருக்க சரியா எனக்கு பாரு. எங்களுக்காக வித்தியால தீர்மானிக்கப்பட்ட இடம் எங்களுக்கு இருக்கு. ஒரு ரூல்ஸ் கூட இல்லாத எந்த ஒரு கம்யூனிட்டியையும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். உன்னோட தலையில இருந்து கம்யூனிட்டியை இறக்கிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ இங்கிருந்து போயிட்டு செனிப் ரொம்ப ஸ்பெஷலான பொண்ணு. அவளால நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் மாற்ற முடியும். நீ அவளோட மனசை மாற்றி அவள் கையில் ஒரு குழந்தைய கொடுத்துறாத. போயிட்டு என்ன சொல்லியிருக்காரு, அவங்களால என்னோட உடம்பை மட்டும்தான் பார்க்க முடியும், ஆனால் நான் வேற ஒரு இடத்துல இருப்பேன். நானும் இங்கிருந்து போயிடுவேன். எல்லாமே கொலாப்ஸ் ஆகும்போது நீ மட்டும் தனியாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவாரு. ஓகே, இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye. Thanks for watching.